இந்த பணப்பொட்டிய வச்சு அப்புறம் யார்ரா இந்த பணப்பொட்டிய எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் யோசிச்சுட்டே இருந்தாக்கா, நான் எடுக்கிறேன், நீ எடுங்க, நீங்க எடுங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருந்த கண்டஸ்டன்ட்டு யாருமே அது பக்கம் போய் கூட பார்க்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா, அப்போ அடிச்சுப்போம் அப்படிங்கிற முடிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக விசித்ரா, அதுக்கப்புறம் பூர்ணிமா, அதுக்கப்புறம் விஜயவர்மா எடுக்க வாய்ப்புகள் வந்து குறைவு தான் என்னை பொறுத்தவரையிலையும். மணிச்சந்திரா மேபி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு உள்ள பணப்பொட்டி எடுக்கிறதுக்கு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் நடந்த சில ட்ராமா, அவங்க 2 பேரும் சில சண்டைகள் வந்து போட்டுக்கிட்டது, பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள லவ்வை வந்து பார்த்திங்கன்னா திரும்பி எக்ஸ்பிரஸ் பண்ணது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்தது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஓவராலாக அண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சில விஷயங்கள் பற்றி மட்டும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல் விஷயம், மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேரும் நேற்றுக்கு நைட் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன்ஸை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக யார் இந்த வாரம் எவிக்டாக வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கேட்கும்போது, அதுக்கு மாயா வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பதில் சொல்கிறாங்க. மேபி நீங்களாக இருக்கலாம், அதே மாதிரி நானாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விசித்ரா இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி விஜய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மணிச்சந்திரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரியவே கிடையாது. ஏன்னா மணியை வச்சுக்கிட்டு ரவீனா வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. ஏன்னா மாயாவோட கண்ணோட்டத்தில் வந்து ரவீனா அவர்கள் வந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு கேர்ள், மணியை விட ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துலேருந்தே. ஸோ அப்போ ரவீனாவையே தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டு மணி அவர்களை ஏன் உள்ளே வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது. அப்போ எங்கேயோ வந்து டோட்டலாக விஷயங்கள் வந்து மாறி இருக்குது, கேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிக்சன் வந்து இவங்களை விட கேப்பபிள் அதிகம். மணியை விட கம்பேரிட்டிவ்லி நிக்சன் வந்து எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிக்சனையே எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு விஷ்ணுவை உள்ளே வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா அனலைசிஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்த அனலைசிஸின் அடிப்படையில் மாயா ஆகிய நானும் எவிக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, பூர்ணிமா நீங்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு பணப்பொட்டியை தூக்கிட்டு ஓடிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க மாயா. பட் திஸ் இஸ் அ பெஸ்ட் அட்வைஸ் டு பூர்ணிமா, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் பணப்பொட்டியை எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பூர்ணிமாவை பொறுத்தவரையிலையும் ஓரளவுக்கு இப்போ அவங்க பேரெல்லாம் மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த பேடு நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. இடையில் வந்து இந்த நெக்ஸன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தது, சில விஷயங்கள்லாம் அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு 2-3 டேஸாக வந்து இந்த விஷ்ணுவை நினச்சி புலம்புறது அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே அவங்க மேலே ஒரு ஈவு இரக்கம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் வந்து மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பணப்பொட்டியோடு வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதுலேயே மாற்று கருத்தில். ஒருவேளை அதையும் தாண்டி இருந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பூர்ணிமா, கஷ்டம்தான். அதே மாதிரி விசித்ரா கிட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோட்லேயே 9 லட்சம் அப்படிங்கிறது என்னோடய ப்ராஜெக்டில் நான் அவ்வளோ தூரம் வந்து சம்பளமே வாங்கினது கிடையாது. இன்ஃபேக்ட் அதை விட பாதி சம்பளம் கூட நான் வாங்கினதில்லை. அதாவது 4.5 லட்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே நான் வாங்கினது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அவர்கள் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பூர்ணிமா அவர்களுக்கு அந்த மணி இது மேலே ஒரு கண் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். பட் பொறுத்தது பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தினேஷ் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னா அவருக்கு அடி அதிகமாக விழுந்திருக்குமா, இல்லை வந்து ஓட்டிங்ஸ் அதிகமாக மாறிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் நம்ம அர்ச்சனா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறார். எப்படி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அழுதுகிட்டே இருக்காங்க. வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் உள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தாக்கா வேலை செய்கிறதா முக்கியமான ஒரு வேலையே. ஆனால் வீட்டில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே கண்ணை கசக்கிட்டு ஐயோ நான் ஃபன்னாக இருக்கிறது தான் வந்தேன், இப்படி தான் வந்தேன், அப்படி தான் வந்தேன்னு சொல்லிட்டு கதை கட்டிகிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை சொன்னால் சினுங்கிறீங்க நீங்கள். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு இது வந்து டைட்டில் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தினேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை பற்றி பயங்கரமாக வெளுத்து விட்டுருக்காப்புல. அதாவது அவங்க மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொல்கிறார். நான் எதுக்காக வந்து அந்த 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணியிருந்தார் அப்படின்னா, மேபி விசித்ராவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்க்கு வந்து வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும்.
பிகாஸ் ஆஃப் விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு மாதிரி கோல்டு வார் வந்து நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி மாயாவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தினேஷ்க்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நிக்சனோட ரசிகர்கள்னு ஒன்று இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் மாயான் பூர்ணிமாவுக்கு வந்து போட்டுட்ருப்பாங்க. பட் அவங்கள தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை அடிக்கும்போது நிக்சனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்க்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய வாக்குகள் வந்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறது சில விஷயங்கள் வந்து வேலிடான பாயிண்ட்டாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியாத பாயிண்ட்டுங்களும் வந்து இருந்தது சொல்ல போனாக்கா. பட் அர்ச்சனா அவர்கள் வந்து நாட் ஓன்லி அந்த ஸ்பீக்கிங் மட்டுமே வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ எல்லாரோட டெசிஷனும் எல்லாருடைய யோசனையும் அதுதான் இருக்கும். இந்த பொண்ணு என்னப்பா பேசியே ஜெயிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு விஷ்ணு கூட வந்து சொல்லியிருப்பாப்புல, என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது அவங்க சொல்லியிருப்பாங்க, அர்ச்சனா என்ன சொல்லியிருப்பாங்க, நான் விஷ்ணு கிட்ட நீங்கள் அதாவது விஷ்ணுவாக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆஸ் எ கேமராக வந்து விஷ்ணுவை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு விஷ்ணு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். ஏன்னா நான் கேம் விளாடுறேன், நீங்கள் விளாடல அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குல்ல, எத்தனை அவார்டில் வந்து வாங்கிட்டாங்க, எத்தனை டாஸ்கில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொஷினாக வருது அந்த டாஸ்க்கை பொறுத்து வரலையும். சொல்லப்போனால் விக்ரம் அவர்கள் வந்து எவிக்டாக வெளியே போனாங்கல்ல, அவங்க வாங்கின கோல்டு மெடல்ஸை விட இவங்க வந்து கம்மியாக தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ கோல்டன் ஸ்டார்ஸை விட. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து அர்ச்சனாவுடைய டாஸ்க் ஆக்டிவிட்டீஸ், மற்றபடிக்கு பேச்சு மட்டும்தான் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி தினேஷ் வந்து சொல்கிறார். பட் தினேஷ் பக்கமும் தப்பு இருக்குது, ஓகேங்களா. தங்கச்சின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கான தப்புகளும் வந்து இருக்குது. அதே மாதிரி அர்ச்சனா பக்கமும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. ஏன்னா அர்ச்சனானாவே சில பேர் வந்து நடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள பற்றி எதுக்குங்க பேசணும், அவங்ககிட்ட போய் இதை ஏங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எல்லாருமே ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. பட் தினேஷ் இதை வந்து ஓப்பன் அப் பண்ணியும் பிரயோஜனம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபினாலே வந்து வரும்போது அர்ச்சனா தான் அடிக்க போகிறாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீனாக நடந்தது. அதுக்கடுத்த 3வது விஷயம், ஓகேங்களா, விசித்ரா மேம் இந்த வாயை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்படின்னா அந்த கேம் வந்து எந்த மாதிரியான போக்கில் வந்து போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். தன்னோட அசம்ஷனை வந்து வச்சுப்பாங்க உள்ள. ஆனால் மற்றவங்களோட அசம்ஷன் வந்து என்னவா இருக்குது, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட இமேஜினேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேள்விகளாக எழுப்புவாங்க. இந்த மாதிரி பூர்ணிமாக்கிட்டையும் மாயாக்கிட்டையும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிறவங்களையே சேஃபாக கேம் விளையாடுறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், யார் அடுத்து பணப்பொட்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஓகே. ஏன்னா வந்து ஃபினாலே நெருங்கிட்டோம், இன்னும் 2 days தான் வந்து அந்த எபிசோடே இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலே வீக் தான், அடுத்த 5 பேர் மட்டும்தான் உள்ளே இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கேட்காம சேஃபாக கேம் விளையாடுறது யார் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை வந்து நீங்கள் ஒரு 3 weeksலேயோ 4 weeksலேயோ ஸ்டார்டிங்கில் வந்து கேள்விகளாக எழுப்பி அவங்கள வந்து டோஸ் கொடுத்துருத்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இன்னும் பாயிண்ட் அவுட்டில் வந்து பயங்கரமாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி சொன்ன உடனே பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா பட்டுன்னு வந்து மாயா பேரை சொல்லிடுறாங்க. மாயாவுக்கு ஒரு பக்கம் வந்து ட்ரிகர் ஆகிடுது. நீங்கள் சேஃபஸ்ட்டு கேம் விளாட்றீங்க அப்படின்னு சொல்லி மாயாவை சொல்லும்போது, நான் என்னங்க சேஃபஸ்ட்டு கேம் விளாட்றேன், நீங்கள் வந்து போர்ட்ரேல் பண்ணுறீங்க, ஓகேங்களா, ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது மாயாவுக்கு. நீங்கள் தாங்க அதை பண்ணுறீங்க. நேத்திக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுக்குறேன், விஷ்ணுவை வந்து பிடிச்சி நாராக கிழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் விஷ்ணுவை வந்து விட்டு கொடுக்காம தான் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க. கடைசி வரைக்குமே ஐ லைக் யூ பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து அவர் சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படி பார்த்தா கூட விஷ்ணுவை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பூர்ணிமா கிட்ட வந்து சொல்கிறாங்க. பூர்ணிமாவுக்கு என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம வந்து இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பேசி இவ்வளோ பண்ணி என்னடா பொசுக்கணும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மாதிரி மைண்ட் வந்து வந்துருச்சு, ஓகேங்களா. இவங்க வந்து அதுவும் மாயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் லிமிட்டில் வந்து இன்னும் பயங்கரமாக ஏற்றுறாங்க அவங்கள. ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற சில வார்த்தைகளை, அப்புறமா பார்த்திங்கன்னா அப்பண்டமான பொய்யெல்லாம் சொல்கிறாங்க பூர்ணிமா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி மாறி வந்து பார்த்திங்கன்னா சண்டை அடிச்சுக்கிறாங்க. சீரியஸாக வந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக சீரியஸாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க மாயா பூர்ணிமா. கடைசி அந்த விஜய் மேடம் வந்து ஆரம்பித்ததே இவங்க தான். கடைசியாக நீங்கள் சரி ஓகே நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆயா கிளம்பி போயிட்டாங்க. உடனே ஒரு 2 பேருக்கு ஒரே பயங்கரமான சிரிப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. மூட்டி விட்டு சரி அடிச்சுக்கோங்க அப்புறமா வாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து நடந்தது. அப்புறமா தனியாக பூர்ணிமா அவர்கள் வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. எதுக்காக அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து சொன்னாங்கல்ல, நீங்கள் வந்து சேஃபாக கேம் விளாடுறீங்க,
குறிப்பாக வந்து விஷ்ணு வந்து காப்பாற்றுறதுக்காகவே நேற்றுக்கு பேசுன மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அழுதது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மாயா போய் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்லும்போது வந்து பூர்ணிமா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் ஐ லைக் யூ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் யூ அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் ஏதோ வலிஞ்சு போகிற மாதிரியும் அவர் என்னமோ என்னை நிராகரித்து விட்ட மாதிரி வந்து ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் அது வந்து கன்வே ஆகிருக்கும்ல, வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்னை திரும்பியும் முட்டாள் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா அவர்கள் ஒரே கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் கவலைப்படாத, அவன் அப்படி தான் பண்ணுவான், ஸோ நீ அதெல்லாம் வந்து இது பண்ணாத, உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்களே, ஸோ அதோட வந்து நிறுத்துங்க, போதும் பரவாயில்ல, நீங்கள் அழுவாதீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, பி ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்களாம் அழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு பயங்கரமாக பூஸ்டப் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் நடந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். யாரும் வந்து புதுசாக வந்து இல்லை இவங்க 2 பேருக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததெல்லாம் உண்மை தான், ஃபீலிங் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா அவர்கள் வந்து விஷ்ணு கிட்ட சொன்னது உண்மை. அதே மாதிரி விஷ்ணு வந்து பூர்ணிமாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ண ட்ரை பண்ணது வந்து உண்மை. அவர் வந்து ஒரு மாதிரி நான் வந்து இப்படியே லைஃப் ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வந்தது வந்து உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைவெர்ட் ஆகி இந்த பொண்ணு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு திரும்பி பேக் அடித்தது உண்மை. மறுபடியும் வந்து பூர்ணிமாவும் விஷ்ணு வந்து மறுபடியும் பேசி டூயட்லாம் பாடி அந்த லெவலுக்கெல்லாம் வந்து போகல. சொல்லப்போனால் நிக்சன் லெவலுக்கெல்லாம் வந்து போகல. இறங்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா கிட்ட டான்ஸ் ஆடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே தொட்டு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக டிசிப்ளினாக வந்து நடந்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் அர்ச்சனா அவர்களும் நம்ம விஷ்ணு அப்புறம் பூர்ணிமா, அர்ச்சனா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணுவை வந்து கூப்பிட்டு பூர்ணிமா கிட்ட பேச சொல்லி பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து கையை பிடிப்பாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விஷ்ணுவோட கையை வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து இருந்தது. ரொம்ப ஃபிசிக்கலாக அட்டாச்சாக ரொம்ப அப்படி நாங்கள் தான் உருகுறோம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்து இல்லை. ஸோ ஆனால் பூர்ணிமா மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்குது, விஷ்ணு மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்குது. பட் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடியது ஒரு ஃபீல், அது லவ் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு நாள் வந்து அழுகுறாங்க, அடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, கொண்டாட்டம் பண்ணுறாங்க, ஆட்டம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. ஸோ இது யாராலையும் மறைக்க முடியாது, இதுக்கு நம்மளால் வந்து சொல்யூஷனும் சொல்ல முடியாது, சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து அதை பற்றி விமர்சனங்கள் வந்து நான் பண்ணிக்க விரும்பலை. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுருவோம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கெலாம் வச்சாங்க. அந்த டாஸ்கில் வந்து மணிச்சந்திரா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வர்மா, பூர்ணிமா இவங்க வந்து விளையாடினாங்க. அதில் பூர்ணிமா வந்து வெற்றி பெற்றாங்க. நம்ம மணிச்சந்திரா வேறு பயங்கரமாக காமெடி பண்ணார். அது வந்து எபிசோடில் பெருசாக வந்து போடல. என்னென்னா வந்து உன்னை போல் ஒருவன் டாஸ்கில் வந்து விஷ்ணு கெட்டப் வந்து யார் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் பசர் அழுத்திட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்கிரி பொங்கல் அப்படின்னு ஒரு டான்ஸை வேறு போட்டிருப்பாப்புல. அது லைவில் பார்க்கும்போது செம்ம காமெடி. ஒரு அரை மணி நேரம் அதை சொல்லி புலம்பிகிட்டே இருந்தேன். டேய் நான் வேறு இதை வந்து பண்ணிட்டேன்டா, என்னடா ஆக போதோ தெரியலையாடா, எல்லோரும் சிரிப்பாங்களேடா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தார். அது நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரான் தொக்கு எல்லாம் வந்துச்சு, இந்த விம் லிக்யூடு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்துச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க. மாயாவுக்கு ஒரு சூப்பரான டாஸ்க் கொடுத்தாங்க. மாயாவுக்காகவே கொடுத்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்விசிபிள் மேனாக இருக்கும்போது வந்து யாருக்கும் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவங்க என்னனாலே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக கடைசி ஒரு 20 மினிட்ஸ் வந்து பெருசாக வந்து விமர்சனங்கள்லாம் பண்ண முடியாத அளவுக்கு ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் போச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பேசினேன்னா ரொம்ப பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஆல்ரெடி 13 மினிட்ஸ்க்கு மேலே வந்து போயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.